அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமையே வலிமையாகும். நாம் இந்தியர்கள் இனத்தால், மொழியால், மாநிலத்தால் வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்தியர்கள் என்கின்ற ஒருமைப்பாட்டு உணர்வுதான் இன்று உலகிலேயே இந்தியாவை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. ஒரு கதை எல்லாரும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? நான் கிராமத்தை சார்ந்தவள். எங்க கிராமங்கள்ல நிறைய மாடுகள் உண்டு. அதை போன்று ஒரு மிகப்பெரிய காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியை அடுத்து பரந்த புல்வெளி. அங்கே 4 எருதுகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மேய்ந்து கொண்டு இருந்தன. ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த 4 எருதுகளையும் பார்த்தது. ஆஹா, நமக்கு நல்ல உணவு கிடைத்திருக்கிறது, இந்த எருதுகளை நாம் அடித்து உண்போம் என்று சொல்லி அந்த சிங்கம் வந்தது. ஆனால் 4 எருதுகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி விரட்டி துரத்தி அடித்தது. சிங்கம் அப்படியே இந்த எருதுகளை நாம் உண்ண முடியாது, என்ன செய்வது என்று புரியாமல் திரும்பி சென்று விட்டது. மீண்டும் வந்தது. மீண்டும் அந்த எருதுகள் ஒற்றுமையாக அந்த சிங்கத்தை துரத்தியது. இதை பார்த்த சிங்கம் அங்கு இருந்த நரியை கண்டு, நரிமாமா, அங்கே 4 எருதுகள் மிக அழகாக இருக்கின்றன, அவற்றை அடித்து உண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் 4ம் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கிறது, அவற்றை பிரிக்கச் செய்வீர்கள் என்று சொன்னால் நான் அந்த ஒவ்வொரு எருதையும் அடித்து நொறுக்கி விடுகிறேன், அந்த மாமிசத்தை நாம் இருவரும் உண்ணலாம், எனக்கு அந்த 4 எருதையும் பிரிப்பதற்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டது. நரியும் யோசனை செய்து, இது நல்ல யோசனையாத்தான் இருக்கு, ஆகையால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்ன நரியானது 4 எருதுகள் இழத்தும் வேதத்தை உருவாக்கியது. 4 எருதுகளும் தனித்தனியாக பிரிந்து சென்றன. சிங்கம் அதை பார்த்தவுடன் ஒவ்வொரு எருதாக அடித்து கீழே வீழ்த்தி கொன்றது. நரியாரையும் அழைத்து கொண்டு அந்த மாமிசத்தை தின்றன. 2 பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டபடி எருதுகள் வீழ்ந்தன. நரியும் சிங்கமும் வெற்றி பெற்றது. முதலில் 4 எருதுகள் ஒன்றாக சேர்ந்திருந்த பொழுது சிங்கத்தை விரட்டி அடித்தது. ஆனால் இப்பொழுது 4ம் இறந்து போனதை பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? ஒற்றுமையே வலிமை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை பாரதியார் பாடலிலே உணர்த்தியிருக்கின்றார். கவியரசு கண்ணதாசனோ என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? ஒற்றுமையாக வாழ்வதனாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை விளைவிப்பதாலே உண்டு தீமையே என்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு வலிமையை தரக்கூடியது என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.